நிறைய பேர் என்கிட்ட ஆன்லைன் கிளாஸ் கேட்டே இருக்கீங்க. ஆனால் என்னால் எல்லாருமே ஆன்லைன் கிளாஸ் எடுக்க முடியல. அப்படிப்பட்டவங்களுக்காக யுடமி அப்படின்ற ஆப்பில் நான் என்னோட ஸ்போக்கன் ஹிந்தி பேக்கேஜ் போட்டிருக்கிறேன். அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன். நீங்கள் வேணுன்றவங்க அதில் போய் டவுன்லோட் பண்ணி இந்த ஆப்பை பயன்படுத்திக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தினமும் பயன்படுத்துகிற மாதிரியான வார்த்தைகள் தான். இதை ஹிந்தி, மலையாளம், இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இந்த 4 மொழிகள்லையும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எங்களோட சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ அங்கே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன அப்படின்னா சம்மர். சம்மர் அப்படின்ற இங்கிலீஷ் வார்த்தைக்கு இணையான தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னா கோடை காலம். கோடை காலம். கோடை காலம் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு இணையான ஹிந்தி வார்த்தை என்ன அப்படின்னா கிருஷ்ம ரிது. கிருஷ்ம ரிது. இதற்கு இணையான மலையாள வார்த்தை என்னன்னா வேனல் காலம். வேனல் காலம். இங்கிலீஷ்ல சம்மர், தமிழ்ல கோடை காலம், ஹிந்தில கிருஷ்ம ரிது, மலையாளத்துல வேனல் காலம். அடுத்த வார்த்தை என்னன்னு பார்க்கலாம். இங்கிலீஷ்ல வெதர். வெதர். வெதர் அப்படின்றதுக்கு இணையான தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வானிலை. வானிலை. வானிலை அப்படின்றதுக்கு இணையான ஹிந்தி வார்த்தை என்ன அப்படின்னா மௌசம். மௌசம். அதற்கு இணையான மலையாள வார்த்தை என்னன்னா காலவஸ்தா. காலவஸ்தா. இங்கிலீஷ்ல வெதர், தமிழ்ல வானிலை, ஹிந்தில மௌசம், மலையாளத்துல காலாவஸ்தா. அடுத்த வார்த்தை என்னன்னு பார்க்கலாம். ஆங்கிலத்துல லஞ்ச். லஞ்ச். லஞ்ச் அப்படின்றதுக்கு இணையான தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னா மதிய உணவு. மதிய உணவு. ஹிந்தில தோப்ஹர் கா போஜன். தோப்ஹர் கா போஜன். மலையாளத்துல உச்ச ஊனு. உச்ச ஊனு. இங்கிலீஷ்ல லஞ்ச், தமிழ்ல மதிய உணவு, ஹிந்தில தோப்ஹர் கா போஜன், மலையாளத்துல உச்ச ஊனு. அடுத்த வார்த்தை என்னன்னு பார்க்கலாம். டீ. ஆங்கிலத்துல டீ அப்படின்றதுக்கு இணையான தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னா தேநீர். தேநீர். ஹிந்தில சாய். சாய். மலையாளத்துல சாயா. சாயா. இங்கிலீஷ்ல டீ, தமிழ்ல தேநீர், ஹிந்தில சாய், மலையாளத்துல சாயா. அடுத்த வார்த்தை என்னன்னு பார்க்கலாம். இங்கிலீஷ்ல காஃபி. காஃபி. காஃபி அப்படின்றதுக்கு இணையான தமிழ் வார்த்தை என்னன்னா காப்பி. காப்பி. ஹிந்தில காஃபி. காஃபி. காஃபின்றது எல்லா லாங்குவேஜஸுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வருது. அவங்கவுங்க சொல்ற விதங்கள் தான் மாறி வருது. இங்கிலீஷ்ல காஃபி அப்படின்றது, தமிழ்ல காப்பி. காப்பி. ஹிந்தில காஃபி. காஃபி. மலையாளத்துல காப்பி. காப்பி. நெக்ஸ்ட் வேர்டு என்னன்னு பார்க்கலாம். இங்கிலீஷ்ல பாட்டில். பாட்டில். பாட்டில் அப்படின்னு பயன்படுத்துற வார்த்தை தமிழ்ல குப்பி. குப்பி. தமிழ்ல குப்பின்னு பயன்படுத்துற வார்த்தை ஹிந்தில போதல். போதல். மலையாளத்துல குப்பி. குப்பி. இங்கிலீஷ்ல பாட்டில், தமிழ்ல குப்பி, ஹிந்தில போதல், மலையாளத்துல குப்பி. அடுத்த வார்த்தை என்னன்னு பார்க்கலாம். இங்கிலீஷ்ல டோடி. டோடி அப்படின்னு பயன்படுத்துற வார்த்தைக்கு இணையான தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னா கல். கல். ஹிந்தில தோடி. தோடி. மலையாளத்துல கல்லு. கல்லு. இங்கிலீஷ்ல டோடி, தமிழ்ல கல், ஹிந்தில தோடி, மலையாளத்துல கல்லு. அடுத்த வார்த்தை என்னன்னு பார்க்கலாம். இங்கிலீஷ்ல ஆல்கஹால். ஆல்கஹால் அப்படின்ற வார்த்தைக்கு இணையான தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னா சாராயம். சாராயம். ஹிந்தில ஷராப். ஷராப். மலையாளத்துல மദ്യം. மദ്യം. இங்கிலீஷ்ல ஆல்கஹால், தமிழ்ல சாராயம், ஹிந்தில ஷராப், மலையாளத்துல மദ്യം. அடுத்த வார்த்தை என்னன்னு பார்க்கலாம். இங்கிலீஷ்ல சால்ட். சால்ட். தமிழ்ல உப்பு. உப்பு. ஹிந்தில நமக். நமக். மலையாளத்துல உப்பு. உப்பு. இங்கிலீஷ்ல சால்ட், தமிழ்ல உப்பு, ஹிந்தில நமக், மலையாளத்துல உப்பு. அடுத்த வார்த்தை என்னன்னு பார்க்கலாம். இங்கிலீஷ்ல பெப்பர். பெப்பர். தமிழ்ல மிளகு.
மிளகு. ஹிந்தில காலி மிர்ச், காலி மிர்ச். மலையாளத்துல குருமிளகு, குருமிளகு. இங்கிலீஷ்ல பெப்பர், தமிழ்ல மிளகு, ஹிந்தில காலி மிர்ச், மலையாளத்துல குருமிளகு. அடுத்த வார்த்தை இங்கிலீஷ்ல பேரட், பேரட். தமிழ்ல கிளி, கிளி. ஹிந்தில தோத்தா, தோத்தா. மலையாளத்துல தத்தா, தத்தா. இங்கிலீஷ்ல பேரட், தமிழ்ல கிளி, ஹிந்தில தோத்தா, மலையாளத்துல தத்தா. அடுத்த வார்த்தை என்னன்னு பார்க்கலாம். இங்கிலீஷ்ல கிராஸ், கிராஸ். தமிழ்ல புல், புல். ஹிந்தில காஸ், காஸ். மலையாளத்துல புல்லு, புல்லு. இங்கிலீஷ்ல கிராஸ், தமிழ்ல புல், ஹிந்தில காஸ், மலையாளத்துல புல்லு. அடுத்த வார்த்தை என்னன்னு பார்க்கலாம். இங்கிலீஷ்ல ரேட், ரேட். தமிழ்ல எலி, எலி. ஹிந்தில சூஹா, சூஹா. மலையாளத்துல எலி, எலி. இங்கிலீஷ்ல ரேட், தமிழ்ல எலி, ஹிந்தில சூஹா, மலையாளத்துல எலி. அடுத்த வார்த்தை என்னன்னு பார்க்கலாம். இங்கிலீஷ்ல ஹவுஸ், ஹவுஸ். தமிழ்ல வீடு, வீடு. ஹிந்தில கர், கர். மலையாளத்துல வீடு, வீடு. இங்கிலீஷ்ல ஹவுஸ், தமிழ்ல வீடு, ஹிந்தில கர், மலையாளத்துல வீடு. அடுத்த வார்த்தை என்னன்னு பார்க்கலாம். இங்கிலீஷ்ல woodpecker, woodpecker. தமிழ்ல மரங்கொத்தி, மரங்கொத்தி. ஹிந்தில கட்போடவா, கட்போடவா. மலையாளத்துல மரம் கொத்தி, மரம் கொத்தி. இங்கிலீஷ்ல woodpecker, தமிழ்ல மரங்கொத்தி, ஹிந்தில கட்போடவா, மலையாளத்துல மரம் கொத்தி. அடுத்த வார்த்தை என்னன்னு பார்க்கலாம். இங்கிலீஷ்ல ஸ்கூல், ஸ்கூல். தமிழ்ல பள்ளிக்கூடம், பள்ளிக்கூடம். ஹிந்தில பாட்சாலா, பாட்சாலா. மலையாளத்துல பள்ளிக்கூடம், பள்ளிக்கூடம். இங்கிலீஷ்ல ஸ்கூல், தமிழ்ல பள்ளிக்கூடம், ஹிந்தில பாட்சாலா, மலையாளத்துல பள்ளிக்கூடம். அடுத்த வார்த்தை என்னன்னு பார்க்கலாம். இங்கிலீஷ்ல சர்வன்ட், சர்வன்ட். தமிழ்ல வேலைக்காரன், வேலைக்காரன். ஹிந்தில நௌக்கர், நௌக்கர். மலையாளத்துல வேலைக்காரன், வேலைக்காரன். இங்கிலீஷ்ல சர்வன்ட், தமிழ்ல வேலைக்காரன், ஹிந்தில நௌக்கர், மலையாளத்துல வேலைக்காரன். அடுத்த வார்த்தை என்னன்னு பார்க்கலாம். இங்கிலீஷ்ல maid, maid. தமிழ்ல வேலைக்காரி, வேலைக்காரி. ஹிந்தில நௌக்கராணி, நௌக்கராணி. மலையாளத்துல வேலைக்காரி, வேலைக்காரி. இங்கிலீஷ்ல maid, தமிழ்ல வேலைக்காரி, ஹிந்தில நௌக்கராணி, மலையாளத்துல வேலைக்காரி. அடுத்த வார்த்தை என்னன்னு பார்க்கலாம். இங்கிலீஷ்ல ஓனர், ஓனர். தமிழ்ல உரிமையாளர், உரிமையாளர். ஹிந்தில மாலிக், மாலிக். மலையாளத்துல முதலாளி, முதலாளி. இங்கிலீஷ்ல ஓனர், தமிழ்ல உரிமையாளர், ஹிந்தில மாலிக், மலையாளத்துல முதலாளி. அடுத்த வார்த்தை என்னன்னு பார்க்கலாம். இங்கிலீஷ்ல கார்டனர், கார்டனர். தமிழ்ல தோட்டக்காரர், தோட்டக்காரர். ஹிந்தில மாலி, மாலி. மலையாளத்துல தோட்டக்காரன், தோட்டக்காரன். இங்கிலீஷ்ல கார்டனர், தமிழ்ல தோட்டக்காரர், ஹிந்தில மாலி, மலையாளத்துல தோட்டக்காரன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுக்ரியா.